உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதர் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தானே நண்பர்களுக்கு நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் திட்வா புயல் சூறையாடி இருக்கிறது. இலங்கை தீவை முழுவதும் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? நிச்சயமாக இந்த டித்வா புயல் ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை நாடு முழுவதும் ஏற்படுத்தி ஒரு தேசிய அனர்த்த நிலையை அது உருவாக்கி இருக்கின்றது. ஏற்கனவே அந்த விடயம் ஒரு வரலாற்று முதல் சந்தர்ப்பமாக சுட்டிக்காட்டப்பட்டது. இலங்கையினுடைய தெற்கு பகுதியிலே கடற்பரப்பில் ஏற்பட்ட இரண்டு பகுதிகளிலிருந்து ஆரம்பித்து கிழக்கு பகுதி ஊடாக அது நகர்ந்து இலங்கையினுடைய தரை பகுதிக்குள் உள்நுழைந்து தரை வழியாக வெளியே செல்கின்ற ஒரு நிலைமை ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட அந்த ரெண்டு காற்று சுழற்சிகளும் ஒன்றாக இணைகின்ற போது அதனுடைய தாக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே காலம் இந்த காலப்பகுதிகளிலே கிட்டத்தட்ட ஒரு நவம்பரிலிருந்து ஜனவரி வரையான அந்த காலப்பகுதிகளிலே கிட்டத்தட்ட வடக்கு மாகாணம் ஒரு 7 அசாதாரண நிலைமைகளை, குறிப்பாக தாளமுக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 7 சந்தர்ப்பங்களை அது வருடம் சந்திக்கின்றது. அந்த 7 தாளமுக்கங்களிலே சில தாளமுக்கங்கள் அது ஒரு தீவிரம் பெற்று அது ஒரு புயலாக மாறி ஒரு பெரும் சேதங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. பெரும்பாலும் அவ்வாறு தான் இருக்கின்றது. இந்த புயல் காரணமாக வடக்கு கிழக்கு தான் பெரும்பாலும் அது முகம் கொடுக்கக்கூடிய ஒரு பிராந்தியமாக இருந்து வந்தது. அவ்வாறு வருகின்ற தாளமுக்கங்கள், அந்த காற்று சுழற்சிகள் என்பது கடற்பிராந்தியத்திலே உருவெடுத்து அந்த கடற்பிராந்தியத்தின் ஊடாக அது நகர்ந்து செல்கின்ற போது பெரும்பாலும் அதனுடைய அந்த காற்று சுழற்சி, அந்த புயலினுடைய வெளிவளையம் போன்ற பகுதிகள் கிழக்கு மாகாணம் இல்லை வடக்கு மாகாணத்தை தொட்டு செல்கின்ற போது அதனுடைய தாக்கம் என்பது இவ்வாறு தான் நிஷா புயல், வர்தா புயல், புரவி புயல், இப்படியான புயல்கள் எல்லாம் கடந்த ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக வடக்கு மாகாணத்தை மிக அளவிலே பாதித்து செல்கின்ற புயல்களாக அது அமைந்திருந்தது. ஆகவே அப்படி இந்த முறை அந்த அனர்த்தம் என்பது ஒரு வேறு விதமான ஒரு சூழலாக மாறியிருந்தது. இலங்கை என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகள் இந்த வானிலை இந்த விடயங்கள் தொடர்பான தரவுகள் கணிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நான் 1800 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக இலங்கையினுடைய தரை வழியாக ஒரு புயல் கரையை கடக்கின்ற முதலாவது சந்தர்ப்பமாக இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சற்று முன்னர் நாங்கள் கூறியதை போன்று பெரும்பாலான புயல்கள் கடல் வழியாக வந்து அந்த கடல் வழியாகவே இலங்கையினுடைய தரைப்பகுதிக்குள் நுழையாமல் அது கடலாகவே செல்கின்ற போது அதனுடைய புயலுடைய அந்த உள்வட்டம், நடுவட்டம், வெளிவட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகளுடைய தாக்கம்தான் அவ்வாறான கடல் தொடுகின்ற அந்த கரை பகுதிகளாக இருக்கின்ற கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணங்களிலே பெரிய ஒரு கடல் கொந்தளிப்பின் மூலமாக பாதிப்பையும், அந்த பலத்த காற்றின் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பும், ஒரு கனமழையின் மூலமாக பாதிப்பும் இலங்கைக்கு கிடைத்து வந்தது. முதல் முறையாக இலங்கையினுடைய தெற்கு பகுதியை அண்மித்து மட்டக்களப்பு அம்பாறை பகுதியிலே மையம் கொண்டு பின்னர் மட்டக்களப்பு திருவோணமலை என்று சொல்லி வந்து திருவோணமலை அந்த பகுதிகளிலே தரை வழியாக ஊடறுத்து இலங்கையினுடைய தரை பகுதியினூடாக பயணித்து இன்றைய தினம் காலையிலே அது சுண்டிக்குளம் கடல் வழியாக அது கடலுக்குள் அந்த புயல் சென்றிருக்கின்றது. அப்போ காலை நிலவரப்படி ஒரு 30 வீதமான புயல் தரையை கடந்து கடலுக்குள் பிரவேசித்த நிலைமையிலே இன்று நண்பகல் நிலவரத்தின்படி 100 வீதம் அந்த புயல் தரையிலிருந்து கடல் பகுதிக்குள் முற்றுமுழுதாக நகர்ந்திருக்கின்றது. அவை இப்போதைய நிலைமையிலே
கிட்டத்தட்ட 153 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த சீரற்ற காலநிலை காரணமாக, இந்த புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு, வெள்ள பாதிப்புகள், மண் சரிவு உள்ளிட்ட விடயங்களின் அடிப்படையில் 153 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதேபோன்று கிட்டத்தட்ட 180 190 வரையானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். 8 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 8 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் 206 வீதிகள் தடைப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதுமே 206 வீதிகள் தடைப்பட்டிருக்கின்றன. 10 பாலங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இலங்கையினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்தமாக சகல மாவட்டங்களிலுமே உண்மையிலே கடந்த காலங்களிலே இவ்வாறான புயல் அனர்த்தங்கள் வருகின்ற போது ஒவ்வொரு பகுதியாக பிராந்தியமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். ஒரு வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்டால் தெற்கு பகுதியிலே பாதிப்பு இருக்காது, தெற்கிலே பாதிப்பு ஏற்பட்டால் வடக்கு கிழக்கிலே பாதிப்பு இருக்காது. ஆனால் இந்த புயல் அதனுடைய உருவாக்கமும் அதனுடைய வழித்தடமும் அந்த வரலாற்றில் முதல் சந்தர்ப்பமாக இலங்கையினுடைய தரை வழியாக அது நகர்ந்த வழித்தடமும் ஒட்டுமொத்தமாக முழு இலங்கையையுமே ஒரு பாதிப்புக்குள் கொண்டு வந்திருக்கின்றது. இலங்கையில் இருக்கிற 26 மாவட்டங்களும் இதிலே ஒரு பெரும் பாதிப்பையும் அனர்த்தத்தையும் சந்தித்திருக்கின்றது. இன்று புயல் இன்றைய தின நண்பகல் அளவிலே கரையை கடந்து கடலுக்குள் பிரவேசித்தாலும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு கிழமை ஒரு 7 10 நாட்கள் வரை இதனுடைய தாக்கம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அபாய நிலைமை இருக்கின்றது. இதன் காரணமாக இனிமேல் தான் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையும் அதிகூடிய உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவதானிக்கப்படுகின்றது. இப்போ இன்றைய தினம் நண்பகல் ஒரு பிற்பகல் அளவில் ஒரு செய்தி வந்தது, ஒரு மண் சரிவு. இந்த 153 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றனர். அதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மண் சரிவின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். இப்போ கடந்த காலத்தில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது அந்த நீரில் மூழ்கி உயிரிழக்கின்ற சம்பவங்களும் அதிகமாக இடம்பெறும். ஆனால் இந்த முறை மண் சரிவின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றது. 153 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் 100க்கும் மேற்பட்ட மரணங்கள் என்பது மண் சரிவினால் ஏற்பட்ட மரணங்கள். இப்போது பிற்பகல் கூட ஒரு இடத்திலே ஒரு மண் சரிவு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 800 பேர் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே ஒரு பாரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 120 பேர் அந்த மண் சரிவில் சிக்கி இருக்கலாம் என்று ஆரம்பத்திலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது அங்கே 10 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் 40 50 வரையான பேர் காணாமல் போனதாக சொல்லப்படுகின்றது. அவர் பெரும்பாலும் இவ்வாறு காணாமல் போனவர்கள் இப்போ மொத்தமாக 180 190 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதுதான் தெரிவிக்கப்படாது. மண் சரிவு அபாயத்தின் போது அவ்வாறு ஒரு மொத்த கிராமமாகவே இல்லை மொத்த அந்த பகுதியே அடையாளம் தெரியாத அளவுக்கு பூமிக்குள் புதைகின்ற அளவுக்கு அந்த மண் சரிவு ஏற்படுகின்ற போது ஒரு சாதாரண நிலையிலே மண் சரிவு ஏற்படுவதற்கும் இன்றைய இந்த புயல் காரணமாக ஏற்பட்ட ஒரு கனமழை தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இவ்வாறான மண் சரிவு ஏற்படுகின்ற போது நிச்சயமாக உடனடியாக மீட்பு பணிகள் செய்து அதில் இருப்பவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை என்பது இல்லை. ஆகவே அந்த காணாமல் போனவர்கள் எல்லாம் 199% சடலங்களாக மீட்கப்படுவதற்கோ இல்லை அவர்கள் மண்ணோடு மண்ணாக புதையுண்டு போனவர்களாக அவர்கள் அந்த இறப்பு என்கின்ற வகைக்குள்ளாக எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்போது இருக்கின்றது. மிக சொற்ப அளவான சாத்தியக்கூறுகள்லாம் அவ்வாறான மண் சரிவின் போது சிக்கியவர்கள் உயிர் பிழைக்கின்ற சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இப்போ அனுராதபுரம் அந்த இடைப்பட்ட ஒரு பகுதியிலே கிட்டத்தட்ட 70 பயணிகள் பயணித்த ஒரு பேருந்து வெள்ளத்திலே சிக்குண்டது. கிட்டத்தட்ட 29 மணத்தியால போராட்டத்துக்கு பின்னர் இன்றைய தினம் பிற்பகல் அதில் 68 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகின்ற ஒரு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 70 பேர் பயணிக்கக்கூடிய அந்த பேருந்து புல்மோட்டையிலிருந்து பயணித்திருக்கின்றது. பயணித்து அங்கே சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால் அங்கே ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு இந்த இடம் ஒரு ஆபத்தான இடம், அங்கே செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பிரதேச மக்களினால் தொடர்ந்து பயணித்தால் ஒரு பாரிய பாதிப்புகளை முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த அறிவுறுத்தலை மீறி அந்த பேருந்து பயணித்ததன் காரணமாக அங்கே ஒரு பாலத்தை அண்மித்த போது அந்த பாலத்தின்
பகுதிகளிலே ஒரு நீர்த்தேக்கம் நீரினுடைய அளவு அதிகரித்ததன் காரணமாக அந்த பேருந்து அந்த வெள்ளத்திலே சிக்குகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. உடனடியாக அங்கே சென்று மீட்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போது கூட அந்த பாலத்திலே அந்த பேருந்து சிக்கப்பட்ட போது கூட அந்த பயணிகள் பேருந்துடைய சாரதிக்கு தொடர்ந்து பயணிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்திய போது கூட அவர்களுடைய அறிவுறுத்தலை மீறி அந்த சாரதி அந்த பேருந்தை இயக்கியதாக இன்று உயிர் தப்பியவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு எச்சரிக்கைகளை மீறி பயணிக்கின்ற தன்மை, அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட இருந்தது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் கடற்படை சேர்ந்த 3 வீரர்கள் அங்கே சம்பவ இடத்துக்கு சென்று அந்த பேருந்தில் இருந்து அவர்களை மேற்கூரைக்கு ஏறுவதற்கு, ஏனால் நீரினுடைய வரத்து அதிகரித்ததன் காரணமாக பேருந்து முற்றாக நீரில் மூழ்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே பேருந்துக்குள் இருந்தால் அவர்கள் ஒரு ஆபத்தான நிலைமையை எதிர்நோக்கக்கூடும் என்ற வகையிலே அவர்கள் பேருந்தினுடைய மேல் கூரைக்கு அவர்கள் மாற்றப்பட்டார்கள். அந்த கடற்படை வீரர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்கள் மேலே மாற்றப்பட்டார்கள். அதன் பின்னர் அந்த பேருந்து பாலத்திலிருந்து அடித்து செல்லப்பட்டு ஒரு கட்டத்திலே ஒரு அருகாமையில் இருந்த ஒரு வீட்டினுடைய கூரையிலே அவர்கள் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதிலிருந்து அந்த பேருந்திலிருந்து அவர்கள் கூரைக்கு மாற்றப்பட்டார்கள். கூரைக்கு மாற்றப்பட்ட போது அவர்களை உலங்கு வானூர்தி மூலமாக மீட்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் அது அந்த கள சூழ்நிலையிலே அது பொருத்தமற்ற ஒன்றாக அவதானிக்கப்பட்டு, இதனால் அந்த உலங்கு வானூர்தி அந்த வீட்டுக்கு மேலாக தாழ்வாக பறந்து அவர்களை மீட்கின்ற போது அதனுடைய அந்த சுழல் சக்கரங்களுடைய அந்த உதைப்பு விசை, இது அந்த அஸ்பெஸ்டா சீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சீட்டினால் கூரை அமைப்பை கொண்ட ஒரு வீட்டினுடைய அந்த கூரையில் தான் இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். கடுமையான மழை, அதன் காரணமாக ஒரு நீரிலே ஊறிப்போன ஒரு நிலைமை, அதிகமானவர்கள் அதில் ஏறி இருக்கின்ற போது அது உடைந்து விழக்கூடிய ஒரு இயல்பாகவே உடைந்து விழக்கூடிய ஒரு ஏத நிலைமை இருந்தது. இப்போ இவ்வாறு நிலைமையிலே அந்த உலங்கு வானூர்தியினுடைய அந்த சுழல் காற்றினுடைய உந்து விசை அந்த கூரையை உடைத்து சேதமாக்கி விடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இதன் காரணமாக அதில் மேலே காப்பாற்றப்பட்ட அந்த மக்கள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்ற காரணத்தினால் உலங்கு வானூர்தி மூலமாக மீட்கின்ற நடவடிக்கை கைவிடப்பட்டது. அதற்கு பின்னர் கடற்படை தரப்பினருடைய ஒத்துழைப்போடு படகுகள் மூலமாகத்தான் அவர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 3 பேர் பேருந்திலிருந்து அடித்து செல்லப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு 70 பேர் பயணித்த படகிலே கிட்டத்தட்ட 67 பேர், அதில் ஒருவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2 காப்பாற்றப்பட்ட நிலைமையிலே 68 பேரில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 67 பேர் காப்பாற்றப்பட்டதாகவும் இப்போது அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் காலையிலிருந்து ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்கா அவர்கள் நேரடியாக இந்த அவருடைய நேரடி கண்காணிப்பில் இந்த மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக, அவர் அங்கே இருந்து கொண்டு அந்த தகவல் தொடர்புகள் மூலமாக நேரடியாக இந்த விடயத்தை அவர் கையாண்டு இந்த மீட்பு நடவடிக்கை வழி நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் தவிர்க்கப்பட்டது. அதாவது 70 பேர் அந்த உயிரிழப்பிலே ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அவ்வாறான முயற்சிகளின் மூலமாக அந்த பேருந்தோடு சிக்கிய அந்த 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு சம்பவம் ஒன்று பதிவாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு திருமண நிகழ்வுக்காக சென்ற ஒரு 30 பேர் கொண்ட பேருந்து எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாமல் உறவினர்கள் ஒரு அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற நிலைமை தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு கடந்த 2 நாட்களாக தொலைபேசி தொடர்புகள் அனைத்துமே முற்றாக சம்பிதம் அடைந்திருக்கின்றது. இப்போ இன்றைய தினம் இப்போது ஒரு சில நாங்கள் 1 மணித்தியாலத்துக்கு முன்னர் நான் உங்களோட உரையாடி கொண்டிருக்கின்ற ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னதாகத்தான் தொலைபேசி மற்றும் இணைய பாவனை என்பது வழமைக்கு திரும்பியது. ஒரு கடுமையான மழை, இந்த காற்று ஏற்பட்ட போதே வடமாகாணத்திலே கணிசமாக முற்றாக தொலைபேசிகள் செயலிழந்திருந்தன. குறிப்பாக டயலாக் ஏர்டெல் என்கின்ற இணைப்புகள் செயலிழந்திருந்தன. ஏனைய சில இணைப்புகள் செயல்பாட்டில் இருந்ததாக அறியக்கூடியதாக இருந்தது. முற்றுமுழுதாகவே தொலைத்தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு ஒரு பக்கத்து வீட்டில் இருப்பவரை கூட நேரடியாகத்தான் சென்று சந்தித்து நிலைமைகளை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருந்தது.
தொலைபேசி மூலமாக எந்த தொடர்புகளையும் அதாவது ஒரு சுகம் விசாரிப்பதாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனர்த்தம் தொடர்பான உதவிகளை கோருவதாக இருக்கட்டும், இல்லை ஒரு முறைப்பாடுகளை தெரிவிப்பதாக இருக்கட்டும், எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆக அவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாட்டு மக்கள் தள்ளப்பட்டார்கள். என்ன நடக்கின்றது என்றே தெரியாத அளவுக்கு ஒரு முற்றுமுழுதாக ஒரு ஒரு இருள் சூழ்ந்த நிலைமைக்கு நாட்டு மக்கள் தள்ளப்பட்டார்கள். அப்ப இவ்வாறான நிலைமையில் அந்த 30 பேருடைய நிலை இன்று வரை எந்தவித தகவல் கிடைத்ததாக தெரியவில்லை. இப்ப ஏற்கனவே இப்ப நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 அடி உயரத்துக்கு வெள்ளம் பாய்ந்து ஓடுகின்றது. இந்த சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டவர்கள் சென்ற அந்த பேருந்தின் சாரதி ஒரு அறிவுறுத்தல்களை மீறி வீம்புக்கு பயணித்ததன் காரணமாக அவர்கள் ஒரு அசம்பாவிதத்துக்கு முகம் கொடுத்ததை போன்று இவர்கள் ஏதாவது அசம்பாவிதத்தில் சிக்கினார்களா? இல்லை இது முன்னர் இது ஒரு வீதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே பயணித்த போது அந்த வீதியிலே உடைப்பு ஏற்பட்டு இல்லை பாலத்திலே உடைப்பு ஏற்பட்டு அப்படியே வெள்ளத்தோடு அடித்து செல்லப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் இடம்பெற்றதா என்று இதுவரை எதுவுமே உறுதியாக தெரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தேசிய அனர்த்தம்னு சொல்லக்கூடிய வகையிலே இந்த டித்வா புயலினுடைய தாக்கம் என்பது ஒரு வரலாற்றிலே நின்று நிலைக்கக்கூடிய வகையிலே ஒரு பதிவாகி இருக்கின்றது. அது இப்ப இது புயல் கடந்து விட்டது என்று ஆறுதல் அடைய முடியாது. இந்த புயலினுடைய வீரியமே புயலுடைய மையம் இருப்பதை விட அது விலகிச் செல்கின்ற போது அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வகையிலே இன்னும் அது மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பதை போன்று இந்த பாதிப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை விட தெற்கிழங்கையில குறிப்பாக மலைநாட்டு பகுதிகளிலே இனிமேல் தான் மண் சரிவு அபாயம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றனால் மழை பெய்து கொண்டிருக்கின்ற பிற்பாடு மழை புயல் சென்றதுக்கு பிற்பாடு அந்த மழை நீரிலே அந்த ஏற்பட்ட அந்த ஒரு தரைத்தளத்தில் ஏற்பட்ட அந்த இலக்க நிலைமை தொடர்ந்து எதிர்பாராத மண் சரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாய நிலைமை இருக்கின்றது. உண்மையில இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டி காட்ட முடியும். இந்த மலையக பகுதிகளில் இருக்கின்ற அரசியல் தரப்பினர், இந்த சமூக ஆர்வலர்கள் உடனடியாகவே மலையக ஏனால் இது வருடா வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்துயரமாக இது மாறிக்கொண்டிருக்கின்றது. மலையகத்திலே இருக்கின்ற அந்த கட்டுமானங்கள், முறையற்ற கட்டுமானங்கள், இதன் காரணமாகத்தான் இந்த இவ்வாறான மண் சரிவுகள் ஏற்படுவது சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. இவை அனைத்துமே உடனடியாக சீர் செய்யப்பட்டு சரியான ஒரு கள ஆய்வுகள் மூலமாக ஒரு பொருத்தமற்ற விடயங்கள் தடுக்கப்பட்டு இனிமேல் ஒரு இவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதான கட்டுமானங்கள் எவையுமே மலையக பகுதியில் இடம்பெறாத வகையிலே பாதுகாப்ப ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் இப்படியான நேரத்தில் தான் அந்த விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த முடியும். ஏன்னால் ஒவ்வொரு உயிரும் மிக பெருமதியானது. அதிலும் குறிப்பாக இன்று நாட்டினுடைய இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அந்த மலையக சொந்தங்கள் அவர்கள் தங்களுக்கென்ற ஒரு வாழ்க்கையை ஒரு சிறப்பாக வாழ முடியாமல் நாட்டுக்காக அவர்கள் தியாகம் செய்து அவர்களுடைய ரத்தம் தான் என்று நாங்கள் இந்த ஒட்டுமொத்த இளைஞனுடைய சுவீட்சமாக இருக்கின்றது, பொருளாதார சுவீட்சமாக இருக்கின்றது. இன்று அவர்கள் அந்த தேயிலை தோட்டங்களிலே வலிமிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார். என்று அவர்களுக்கான ஒரு ஒரு 1000 ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி பெறுவதற்கே அவர்கள் எத்தனையோ ஆண்டுகள் போராட வேண்டி இருந்தது. ஆக அப்படியான ஒரு ஒரு அவலமான நிலைமையில இருக்கின்ற மக்கள் மேலும் மேலும் ஒரு துன்பப்படக்கூடிய வகையில இவ்வாறான உயிரிழப்புகள் அவ்வாறான முறைகேடான சம்பவத்தின் மூலமாக இடம்பெறுகின்றால் நிச்சயமாக எங்கள் தடுக்கக்கூடிய ஒன்று. அது நிச்சயமாக இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். சகல இடங்களிலுமே லஞ்சம், ஊழல், முறைகேடு, அதிகார துஷ்பிரயோகங்கள் தலைவருக்கானதன் காரணமாகத்தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய இயலுமையை மீறி அவ்வாறான குறுக்கு வழியிலே சென்று அந்த அனுமதிகளை பெற்று அந்த கட்டிடங்களை கட்டுவதன் காரணமாக இன்று இவ்வாறான மண் சரிவு என்பது சாதாரண என்று எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அது உருவாக்கப்பட்ட மலையகம். இன்று அது மலையகம் அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற போது அந்த மலையினுடைய உறுதிப்பாடு அது எந்த விதத்திலுமே பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் அது வரையறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அது வணிகமயப்படுத்தப்பட்டு அங்கு பல்வேறு வணிக ரீதியான நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் அங்கே ஸ்தாபிக்கப்படுகின்ற போது அதுக்கு பின்னணியில் அரசியல் தரப்பினர் தங்களுடைய அரசியல் செல்வாக்கு நிமித்தமாக அங்கே தொழில்களை தொடங்குகின்ற போது அவர்களுக்கு அது மிக இலகுவாக இருந்தது. அது சாதாரண மக்கள் அங்கே ஒரு லைன் குடியிருப்புகளில் இருக்கின்ற போது அதை கடந்து பெரும் விடுதிகளும் தொழில் நிறுவனங்களும் அங்கு அமைக்கப்படுகின்ற போது அந்த முறைமைகள் அனைத்துமே சரியான முறையில் கடைபிடிக்கப்பட்டதான ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒவ்வொரு தடவையும் மண் சரிவு வருகின்ற போதெல்லாம் இந்த விடயங்கள் பேசப்படுகின்றது. அங்கே ஒரு முறைகேடான முறையிலே அது அமைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இது ஏற்பட்டது என்று.
இவ்வாறு ஒரு இடத்துல ஏற்படுத்தப்படுகின்ற பாதிப்பு என்பது அது அதனுடைய தொடர் பாதிப்பு இன்னொரு மேலும் பல இடங்களிலே அதனுடைய பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த விடயம் இந்த மலையகம் சார்ந்து அக்கறை உள்ள அரசியல் தரப்பினர் நாங்கள் வடக்கு கிழக்கிலே நாங்கள் கேட்பது, நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் யாருமே ஒரு தமிழீழத்துக்காக போராடி ஒரு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து விட்டோம். இப்போது அரசியல்வாதிகள் நாங்கள் கேட்பது, எங்களுக்கு தமிழீழம் வேண்டாம், இருக்கின்ற இந்த இடத்திலே நாங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு உங்களால் வழி செய்ய முடியுமா என்பதை போன்று மலையக மக்களும் மலையக மக்களுக்கு நீங்கள் வானத்தை வில்லாக வளைத்து வசந்தத்தை கொண்டு வருவோம் என்று இவர்கள் வெற்று வாக்குறுதிகளை கூறினாலும் நீங்கள் உங்களுடைய அரசியல்வாதிகளிடம் கேட்க வேண்டிய விடயம், நாங்கள் தினம் தினம் நரக வாழ்க்கையிலே வாழ்கின்ற இந்த நிலைமையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்று தருங்கள். அதாவது இப்படியான ஒரு அசம்பாவிதங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே உடனடியாக அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஒரு விழிப்புணர்வாக கூற முடியும். அந்த வகையில் தான் இன்று பல்வேறு இடங்களிலே ஆறுகள், கொழும்பிலே கழனி உள்ளிட்ட பல்வேறு மகாவலி என பல இடங்களிலே ஆறுகள் குளங்கள் எல்லாம் நிறைந்து உடைப்படுத்து முற்று முழுதாகவே ஒரு வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கணும். இயற்கை தன்னுடைய ஒரு கோர தாண்டவத்தை இந்த சின்னஞ்சிறு அழகிய இலங்கை தீவை அது சிதைத்திருக்கின்றது என்றுதான் நாங்கள் கூற முடியும். உண்மைதான். இந்த கோர தாண்டவத்தினுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது பெரிய ஒரு அபாய நிலை போல் தெரிகின்றது. இப்போ நீங்கள் கூறினீர்கள் திட்வா சூறாவளி தணிந்தாலும் அபாய நிலை தொடர்கின்றது என்பதை தான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகிறார்கள். இலங்கை தீவு முழுவதும் உள்ள நிலைமைகளை நீங்கள் கூறும் பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அப்பொழுது சூறாவளி வந்த பொழுது கிழக்கு மாகாணத்தை தான் அந்த பகுதியில் தான் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. வடக்கு கிழக்கில் இந்த திட்வா சூறாவளியினால் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? உண்மைதான். உண்மையிலே ஏற்கனவே ஆரம்பத்திலே அது தெற்கிழங்கை பகுதியிலிருந்து ஆரம்பித்து தென் தமிழீழமான அம்பாறை இது மட்டக்களப்பு வழியாக பிரவேசித்து திருவோணமலையை கொண்டு வருகின்ற போதே மட்டக்களப்பு திருவோணமலை மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை அதுக்கு முகம் கொடுத்திருந்தது. அதற்கு பின்னர் அங்கிருந்து வடக்கு நுழைந்த போது இன்று வடக்கு மாகாணமும் அதற்குரிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை திருவோணமலையில கிட்டத்தட்ட 32,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் பிற்பகல் 4 மணி வரையான தகவல்களின் அடிப்படையிலே திருவோணமலையிலே ஒரு 32,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே கிட்டத்தட்ட கூடுதலாக பெரும்பாலானவர்கள் உறவினர்கள் நண்பர்களுடைய வீடுகளிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையும் கிட்டத்தட்ட அதிலே 32,000 பேர்லே ஒரு கணிசமானவர்கள் தான் அந்த இடைத்தங்கல் முகாம்களிலே அரசு ஏற்பாட்டிலே ஒரு பராமரிக்கப்படுகின்ற நிலைமை இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே கிட்டத்தட்ட 300 வரையான வீடுகள் பொதிய அளவிலே திருவோணமலை மாவட்டத்திலே சேதமடைந்திருப்பதாக முதல் கட்டமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே திருவோணமலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை திருவோணமலை மாவட்டமும் சந்தித்திருக்கின்றது. இப்போது இன்று ஒரு 4 மணி அளவில் கிடைத்த ஒரு செய்தி, அங்கே ஒரு சேருநுவரில் என்று சொல்லப்படுகின்ற புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த தேர்தல் தொகுதி, அங்கே இருக்கின்ற ஒரு ராஜமகா விகாரை என்று சொல்லக்கூடிய அந்த விகாராதிபதியினால் ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஊடக அறிக்கை. அதிலே அவர்கள் அந்த வீடுகளை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்பட்ட சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை அந்த தங்களுடைய விகாரையிலே தங்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான குடிநீர் மற்றும் உணவுகள் உள்ளிட்ட மருத்துவ வசதிகளை இயன்ற அளவுக்கு தங்களால் வழங்கி கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்தும் அங்கே தங்களுடைய விகாரையிலே மக்கள் பாதுகாப்பாக தங்கி இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இனமத வேறுபாடு இல்லாமல் அங்கே பாதுகாக்கப்பட்டவர்களுக்கான உணவுகள் மற்றும் இன்னவர வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற ஒரு தகவலை இன்றைய தினம் அவர்கள் அந்த ஊடக அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது உண்மையில சிறந்த ஒரு நல்லிணக்கத்துக்குரிய ஒரு ஏற்பாடாக இவ்வாறான ஒரு இடர்காலங்களிலே மத வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட வைதான் அவ்வாறு மக்களை அரவணைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. இந்து ஆலயங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ தேவாலயங்களாக இருக்கட்டும், பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், விகாரைகளாக இருக்கட்டும், அப்படியான இடங்களில் தான் எங்களுக்கு வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிச்சயம் இருக்கின்றது. யுத்த காலத்திலே ஒரு இடப்பெயர்வு என்று வந்தால் பாடசாலைகளில் தான் நாங்கள் முதல்ல போய் தஞ்சமடைவோம். ஆலயங்களிலே அவ்வாறான ஒரு வசதிகள் இல்லாவிட்டாலும் பாடசாலைகளில் தான் போய் தஞ்சமடைவோம். அவ்வாறு இன்று அந்த விகாரையிலே அவ்வாறான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கிடைக்கிற உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்றால், அவ்வாறு இன்று எத்தனையோ வணக்க ஸ்தலங்கள் இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் இவ்வாறு முன் வந்து விட்டால் நாங்கள் அரசாங்கத்திடமோ இல்லை வேறு தரப்பினரிடமோ கையேந்த வேண்டிய ஒரு தேவை இருக்காது.
அப்ப அது அவ்வாறு இருக்க, வன்னி பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு வெள்ள அபாய நிலைமை தான் காணப்படுகின்றது. குறிப்பாக இரணைமடுவிலே வருகின்ற தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு முதல் முறையாக ஒரு பாரிய ஒரு அனர்த்தத்தை இரணைமடு சந்தித்திருக்கின்றது. இரணைமடுவிலே சகல வான் கதவுகளும் திறந்து விடப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டாலும், நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக குளத்தை மேவி அந்த நீர் ஒரு பக்கத்தாலே வெளியேறக்கூடிய ஒரு நிலைமையிலே, அது பாதுகாப்பு ஏற்பாடாக அதனுடைய வால்கட்டு பகுதி உடைக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படுகின்ற ஒரு நிலைமை ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கின்றனால், அவ்வளவு தூரம் மிக கனமழை அங்கே பெய்திருக்கின்றது. அந்த கனமழை காரணமாக மிக அதிகளவான நீர்வீழ்ச்சி வன்னி பிராந்தியத்திலே கிடைத்திருக்கின்றது. அதனுடைய நீர்வரத்து பகுதிகளே அதிகமான, அதாவது இந்த வவுனியா மற்றும் இன்ன பிற பகுதிகளில் இருந்து இரணைமடுவை நோக்கி வரக்கூடிய அந்த மழை நீர் என்பது மிக அதிகமான மழைநீர் வருதுன்னா, அந்த வெளியேறுகின்ற நீரை விட வரத்து நீர் அதிகமாக இருந்த காரணத்தினால் இரணைமடு குளம் உடைப்படுக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறதன் காரணமாக தான் அந்த வால்கட்டு பகுதி உடைத்து விடக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆகவே தெற்கிலங்கையிலே ஒரு வரலாற்றிலே முதல் தடவையாக என்பதை போன்று வடக்கிலும் ஒரு வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அசாதாரண நிலைமையை இந்த டித்வா புயல் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று வன்னி பிராந்தியத்திலே யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் கூட நாங்கள் ஒரு நெருக்கமான குடியிருப்புகளோடு நெருக்கமான தொடர்புகளை கொண்ட சமூகமாக அந்த சூழல் இருக்கின்றது. ஆனால் வன்னி பிராந்தியத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அடுத்த 2வது வீடு 3வது வீடு என்று சொல்வார்கள். ஆனால் அந்த 3வது வீட்டுக்கு செல்வதற்கு சில நேரம் ஒரு 3 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய அளவுக்கு இருக்கும். அவ்வளவு தூரம் ஒரு தொலை தூரத்திலே ஒவ்வொரு வீடுகளுக்கு இடையிலான இடைவெளி என்பது அதிகமாக இருக்கும். ஒரு குடி நெருக்கம் என்பது அங்கு மிக குறைவு. அவ்வாறு ஒரு சூழ்நிலையிலே இந்த அனர்த்தத்தினால் அவர்கள் முற்றுமுழுதாக வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கின்ற போது யாருக்கு என்ன நடந்தது என்ற எதுவுமே தெரியாத ஒரு நிலைமை. மின்சாரம் இல்லை, தொலைத்தொடர்பு இல்லை. எப்படியான நிலைமையில யார் இருக்கின்றார்கள், யாருக்கு என்ன நடந்தது என்ற எதுவுமே தெரியாத அளவுக்கு வீடுகள் எல்லாம் வெள்ளம் பாய்கின்ற நிலைமைதான் இருக்கின்றது. அங்கே மீட்பு குழுவினர் அங்கே சென்று அவர்களை மீட்டு இப்போதுதான் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் முழுமையான பாதிப்பு நிலவரத்தை தொகுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமைகள் ஒரு சுமூகமான நிலைமைக்கு வரவில்லை. இப்போ ஏற்கனவே முதல் நாளிலே ஓமந்தை பகுதியிலே வீதியை மீறி வெள்ளம் பாய்ந்ததன் காரணமாக ஏனைய வீதியுடான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு வடக்கு துண்டிக்கப்பட்டிருந்தது. வவுனியாவுக்கு செல்லவே முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தது. இன்று அது ஓரளவு காலையிலே அந்த நிலைமை சீர் செய்யப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. பேருந்து அந்த வீதி அந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இப்போது இன்று பிற்பகல் கிடைத்த செய்தி, மன்னார் மாவட்டம் ஒரு முற்றுமுழுதாக ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்துக்கான பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்டத்திலும் சகல இடங்களிலும் வீதிகளிலுமே ஒரு வெள்ள அபாய நிலைமையிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மன்னாருக்கு வெளியிடங்களில் வருபவர்கள் தங்களுடைய பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போ யாழ்குடாநாட்டை எடுத்துக்கொண்டால் யாழ்குடாநாட்டிலே ஒப்பீட்டளவிலே யாழ்குடாநாட்டிலே புயலுடைய தாக்கம் குறைவுன்னு தான் சொல்ல வேண்டும். வழக்கமாக யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதிகள் அதிகமான பாதிப்புகளை சந்திக்கின்றனால் அந்த இவ்வாறான புயல் காற்று சுழற்சிகள் தாளமுக்கங்களுடைய தாக்கம் என்பது முகம் கொடுக்கக்கூடிய பகுதியாக முல்லைத்தீவு இருந்து தொடங்கி வடமராட்சி கிழக்கு மற்றும் வடமராட்சி கரையோரங்களில் தான் அந்த கடலிலிருந்து வருகின்ற அந்த காற்று சுழற்சியினுடைய அழுத்தம் என்பது வெளிப்படக்கூடிய இடங்களாக காணப்படுகின்றது. ஆக அதன் காரணமாக வழக்கமாக அந்த பிரதேசங்கள்லாம் அதிகமாக பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த முறை புயல் ஆரம்பத்திலே திருவோணமலை ஊடாக உள்நுழைந்து மன்னார் வழியாக தமிழ்நாடு வழியாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது அதனுடைய தாக்கம் என்பது மிக 2ஆம் தேதி வரை ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்கூறப்பட்டது. ஆனால் திடீரென புயலுடைய வழித்தடம் என்பது கிழக்கு பக்கமாக திரும்பி, அதாவது மன்னார் பக்கம் செல்ல வேண்டிய புயல் ஆரம்பத்திலே அம்பலவன் பொக்கனை வழியாக வெளியே செல்லும் என்று கணிக்கப்பட்டது. பின்னர் அது சுண்டிக்குளம் வழியாக கிழக்கு பக்கமாக நகர்ந்து இப்போது மேல் நோக்கி அது சென்று கொண்டிருக்கின்றது. எப்படியான ஒரு நிலைமையிலே யாழ்ப்பாணத்துக்கு, அதாவது இப்படிய ஒரு சுண்டிக்குளம் பகுதியாக அது கிழக்கு பக்கமாக கடலுக்குள் சென்றதன் காரணமாக ஒரு நேரடி பாதிப்பு என்பது யாழ்குடா நாட்டுக்கு இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது.
யாழ் குடாநாட்டிலே மிக ஒரு ஒரு மிக மிதமான மழை தான் பெய்தது. ஒரு கனமழை என்று சொல்லக்கூடிய இப்ப நல்லூர், யாழ் யாழ்ப்பாண நகரப் பகுதியெல்லாம் மிகப்பெரிய ஒரு மழை பெய்திருக்கின்றது. வடமராட்சி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு மிதமான மழை காரணமாக தெய்வாதீனமாக வடமராட்சி இவ்வாறான ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்திலிருந்து அது தப்பி இருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். அதே அதனுடைய கரையோர பகுதி வீதிகள் சிதைவடைந்திருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே அந்த வீதிகள் அமைக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே கட்டப்பட்ட அந்த கடற்கரை அணைக்கட்டுகள் ஏற்கனவே நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கின்றோம். அது ஏற்கனவே அது உடைந்து காணப்படுகின்றது, சிதைவடைந்திருக்கின்றது. கடந்த ஆண்டே அது வீதி தாளிறங்கி இருந்த நிலைமையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த முறை ஒரு வருடமாகியும் அதற்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படாத நிலைமையில இந்த ஆரம்பகட்ட இந்த கடல் கொந்தளிப்புக்கு அந்த வீதிகள் சிதைவடைந்து அது ஒரு முற்றுமுழுதாக ஒரு பாதிப்படக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அது உரிய தரப்பினருக்கு சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்து அது உடனடியாக தற்காலிகமாக அது சரி செய்யப்பட்டு, அப்படி இருந்தும் இன்றைய தினம் பருத்தித்துறை துறைமுகத்துக்கு அருகாமையிலே 2 இடங்களிலே தாளிறங்கியது வீதி. அந்த இடங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அது சீர் செய்யப்படுகிறது தற்காலிகமாக. மற்ற இதில் பார்த்தோமானால் ஒரு பெரிய அளவிலே அனர்த்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. இப்ப ஏனைய மாவட்டங்களிலே தென்பகுதிகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை போன்று அல்லாமல் யாழ்குடா நாட்டிலேயும் ஒரு வெள்ள பாதிப்புகள் இருக்கின்றது. மக்கள் கூடுதலாக உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இப்போது வரை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இதான் வடக்கு கிழக்கினுடைய நிலவரமாக இருக்கின்றது. இதை கடந்து ஒரு ஏனைய பகுதிகளில் தான் ஒரு அதிதீவிரமான நிலைமை காணப்படுகின்றது. இப்போது வன்னி பிராந்தியத்தில் இருக்கின்ற நிலைமை என்பது இப்போதுதான் தகவல் தொடர்பு வந்திருக்கின்ற காரணத்தினால் பெரும்பாலும் நாளைய தினம்தான் நாங்கள் இந்த வன்னி பிராந்தியத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் உண்மையிலே தெற்கிழங்கையை போன்று இங்கே ஏற்பட்ட பாதிப்புகளுடைய அந்த முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நம்புகின்றேன். இறைவனும் இயற்கையும் உண்மையிலே இந்த விடயத்திலே ஒரு எங்களை கை கொடுக்க வேண்டும் என்று நம்புவோம். அந்த வருகின்ற தகவல்கள் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என்றால் ஏற்கனவே நாங்கள் இழந்தது போதும். 3-4 தசாப்தம் போரினால் இழந்தது அது எந்த உலகத்திலே யாருமே சந்திக்க முடியாத பேரிழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், துயரங்களை இயற்கையும் எங்களை இவ்வாறு ஒரு வஞ்சிக்கின்ற நிலைமை வருமாக இருந்தால் உண்மையிலே அது மிக மோசமான பாதிப்பாகணும். ஆகவே நாளைய தினம் எங்களுக்கு வருகின்ற தகவல்கள் கூட வெறுமனே இவ்வாறான ஒரு வெள்ள பாதிப்புகளோடு கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்குமாக இருந்தால் அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகத்தான் இருக்கும் என்பதை தான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட முடியும். நிச்சயமாக நாங்கள் முடிந்தால் நாளையும் நிலைமைகளை எடுத்து வரலாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக இந்த அனர்த்த நிலை மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருப்பதால் அவசர மற்றும் நிவாரண பணிகளுடன் இந்தியாவுடைய இராணுவத்தினர் இலங்கைக்கு மீண்டும் வந்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? உண்மைதான். ஏற்கனவே இந்தியாவினுடைய அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் கப்பல் ஒன்று ஏற்கனவே கொழும்பு துறைமுகத்திலே நங்கூரமிட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அனர்த்தம் ஏற்பட்ட பிற்பாடு இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படையினருடைய ஒரு கை மீறி இந்த மீட்பு நடவடிக்கை செல்கின்ற போது இலங்கை அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமாக இந்திய அரசாங்கத்திடம் ஒரு உதவி கோரப்பட்டிருந்தது. இங்கே இருக்கின்ற அந்த கப்பலில் இருந்து உதவிகளை பெறுவது தொடர்பாக ஒரு உதவி கோரப்பட்டிருந்தது. உடனடியாக இந்தியா அதை பரிசீலித்து உடனடியாகவே அதுக்கான அனுமதியை வழங்கியிருந்தார்கள். இப்போ இதை அடுத்து அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு போர்க்கப்பலில் இருந்து 2 உலங்கு வானூர்திகள் இன்றைய தினம் பிற்பகல் அளவு என்று நம்புகின்றேன். அதிலிருந்து 2 உலங்கு வானூர்திகள் புறப்பட்டு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றன. இப்போது நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற போது கிடைத்த செய்தி, அவர்கள் ஒரு தரப்பினர் அங்கே சென்ற ஒரு குழுவினரை பத்திரமாக அந்த உலங்கு வானூர்தி மூலமாக மீட்டிருக்கின்றார்கள். ஏன்னால் இப்போ இலங்கையை விட இந்தியாவிலே அவர்களுக்கு நீண்ட ஒரு பரிச்சயமும் அதிலே பயிற்சிகளும் இருக்கின்றது. இவ்வாறான அனர்த்த நேரங்களிலே மக்களை மீட்கின்ற செயல்பாடுகளிலே. ஏன்னா இந்தியா பொறுத்தவரையில் ஒரு இலங்கையை போன்று எத்தனையோ மடங்கு ஒரு பெரிய பிரதேசம், ஒரு நாடு. அங்கே எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றது. அங்கே எத்தனையோ தேசிய பேரிடர்கள் ஏற்பட்ட போதெல்லாம் இவ்வாறான மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள். அதை விட இந்திய இராணுவத்தினருடைய அந்த அனுபவங்கள் என்பது ஒரு அளப்பெரியது. ஆகவே அந்த விதத்திலே அவர்கள் விரைந்து களத்திலே இறக்கப்பட்டு அந்த மீட்பு நடவடிக்கையில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் அந்த மீட்பு நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் என்ற கப்பலிலே இருந்த இந்திய படையினர் இவ்வாறு உலங்கு வானூர்திகள் மூலமாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள்.
அது மாத்திரமல்லாமல் இந்தியாவினுடைய கப்பல்களில் நிவாரண பொருட்கள் இந்தியாவினுடைய நான் நினைக்கிறேன் முதற்கட்டமாக 60 டன் நிவாரணப் பொருட்களை சும்மா அந்த கப்பல் இன்றைய தினம் கொழும்பை வந்தடைந்திருக்கின்றது. அங்கே அந்த நிவாரணப் பொருட்கள் தரையிறக்கப்படுகின்றன. 2வது நிவாரண கப்பலும் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்போது 3வது கப்பலும் இந்தியாவிலிருந்து புறப்பட்டிருப்பதாகவும் அது திருவோணமலை துறைமுகத்துக்கு வர இருப்பதாகவும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கின்ற அந்த நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய ஏதுவாக அது திருவோணமலை துறைமுகத்துக்கு, ஏன்னா கொழும்பு துறைமுகத்துக்கு அந்த கப்பல் வருமாக இருந்தால் அங்கிருந்து தரைவழி போக்குவரத்து எல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அது கொண்டு செல்ல முடியாத நிலைமை இருக்கு. திருவோணமலை துறைமுகத்துக்கு வந்துவிட்டால் திருவோணமலையிலிருந்து வடக்கு கிழக்குக்கு அதை கொண்டு செல்வது சுலபமாக இருக்கும் என்ற வகையிலே நாளைய தினம் அந்த கப்பல் திருவோணமலையை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உண்மையிலே இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலத்திலும் இந்தியா தான் இலங்கைக்கு முதலாக உதவக்கூடிய ஒரு தேசமாக இருந்தது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று அமெரிக்காவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், ஏனைய நாடுகள் ஒரு உதவியை செய்கின்ற போது அது அனர்த்த காலமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த காலமாக இருக்கட்டும், அவ்வாறு உதவி செய்கின்ற போது அவர்கள் தங்களுக்கான சில பேரங்களின் அடிப்படையில் தான் அந்த உதவிகளை செய்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்தியா ஒரு ஒரு உண்மையிலே இப்ப ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை தந்தைய தேசமாக பார்க்கின்றோம். அந்த வகையில் இலங்கைக்கும் ஒரு இந்தியா என்பது வரலாற்று ரீதியாக இருக்கின்ற தொடர்பு, ஒரு அருகாமையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்க நாடு. ஆகவே அதனுடைய ஒரு உறவும் நல்லெண்ண நடவடிக்கையும் என்பது எப்போதுமே இலங்கைக்கு பக்கபலமாக இருக்கும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் தெற்கிலங்கையில் இருப்பவர்கள் மகாவம்ச மனோநிலையிலே நின்று கொண்டு இந்தியாவை எப்போதுமே ஒரு விரோத சக்தியாக பார்த்து வருகின்றார்கள். அவர்கள் இந்தியாவிலிருந்து வருகின்ற தலையீடுகள், ஆக்கிரமிப்புகள் எல்லாமே தமிழர்களுக்கு சாதகமாக இருக்கும், பௌத்த சிங்களத்துக்கு எதிராக இருக்கும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு அவர்கள் செயல்பட்டு வருகின்ற காரணத்தால் தான் ஆரம்பத்திலிருந்து இந்தியாவை ஒரு விரோத சக்தியாக அவர்கள் பார்க்க ஒரு தலைப்பட்டு வந்தார்கள். இப்போதும் அந்த நிலைமை நீடிக்கின்றது. அனுர அரசாங்கத்துடைய காலத்திலும் இந்தியாவோடு இருக்கின்ற இவர்களுடைய உறவு நிலை என்பது ஒரு பக்கம் சாதகமாக இருப்பதை போன்று தெரியும். பின்னர் சில நாட்களில் அது வேறு விதமாக கசப்பானதாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அண்மையிலே பார்த்திருந்தோம், விமல் ரட்நாயக்கா மற்றும் அவர்களுடைய அமைச்சு மட்டத்திலே காங்கிரஸ் துறைமுகம் உள்ளிட்ட விடயங்களில் ஒரு எதிர்மறையான நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டதும். ஆகவே ஆனால் இன்று அப்படியான விடயங்களை கடந்து இலங்கை இவ்வாறான ஒரு வரலாற்று பெருந்துயரத்தை சந்தித்திருக்க, ஒரு பேரிடரை சந்தித்திருக்கின்ற நேரத்திலே உடனடியாகவே இந்தியா முன் வந்து அவ்வாறான ஒரு உதவிகளை செய்ய வந்திருப்பது என்பது அதனுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இந்தியாவோடு இலங்கைக்கு இருக்க வேண்டிய உறவினுடைய தன்மையை அது முரசறையக்கூடிய வகையிலும் இருக்கின்றது. யார் உண்மையான நண்பன் என்பதை முதலில் அயல் வீட்டாரைத்தான் நாங்கள் என்று சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தாலும் எங்கோ இருக்கின்ற ஒருவருக்கு தொலைபேசி அழைப்படுப்பதை விட எதிரியாக விரோதியாக இருந்தாலும் அயல் வீட்டில் இருப்பவரிடம் உதவி கோருகின்ற போதுதான் அது உடனடியாக அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன்னால் மனிதம் என்பது அந்த சகல எல்லைகளையும் கடந்தது. அதே போன்று தான் இலங்கையை பொறுத்தவரையில் தொடு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசமாக இந்தியா இருக்கின்றது. ஆகவே இந்தியாவோடு நாங்கள் எப்படியான உறவுகளை இலங்கை கைக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது மீண்டும் ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக அது அமைந்திருக்கிறது. அது தெற்கிலங்கையில் இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு தேவைக்கு இந்தியாவை பயன்படுத்துவதும் பின்னர் தங்களுடைய மகாவம்ச மனோநிலையில் நின்று கொண்டு இந்தியாவுக்கு எதிராக விரோதமாக செயல்படுகின்ற போக்கை இனிமேலாவது தெற்கிலங்கை ஆட்சியாளர்கள் கைவிடுவார்கள் என்று நாங்கள் நம்புவோம். நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவை சூறாவளி சூறையாடி இருக்கின்ற அந்த நிலைமையை, தித்வா புயல் தாக்கி இருக்கின்ற நிலைமைகளையும் எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் முடிந்தால் நாளை இணைந்து கொள்வோம், இல்லை என்றால் இன்னும் ஒரு நிகழ்ச்சி அணிந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.